தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியோடைய வழக்கறிஞர் பாசாறை பிரிவில் இருக்கக்கூடிய அண்ணன் தீரன் திருமுருகன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்றார். என்ன வழக்கு அப்படின்னா, தளபதி விஜய், தமிழக முதல்வர் விஜய் இருக்கிறார் இல்லையா, அவரை கரூரில் பார்க்க சென்ற 40 பேர் உயிரிழந்தாங்க. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு அரசு பணி கொடுக்கப்படும் அப்படின்றதையும் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் கரூரில் அந்த அரசு பணிக்கான நியமனத்தையும் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. ஆனால் இது சட்டத்துக்கு முரண்பானது. அதாவது எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா அரசு பேருந்தில் போய் விபத்துக்கள் உள்ளாராங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை யாருக்கும் கொடுக்கலை. அதே போல் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் காவல்துறையால் அதாவது விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கல அப்படின்னு இன்னும் எண்ணற்ற விஷயங்களை பேசி இவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்காத போது நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போட்டு அரசு வேலைக்காண்டி காத்துட்ருக்காங்க மாணவிகள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வேலை கொடுக்காம ஒரு நடிகரை பார்க்க போன ரசிகர் இறந்ததுக்காக அவங்களுக்கு அரசு வேலை என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கட்சியில் யாராவது ஒரு ஆள் இறந்துட்டால் அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துடும். இதை நீதியரசர் இதை பரிசீலனை பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது விசாரணைக்கு வந்திருக்குது. இது விசாரணைக்கு வரும்போது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் காமெடியே உள்ளே நடந்திருக்கு. அது வெளியில் என்ன வரல, கூடிய சீக்கிரம் வரும் நம்ம நினைக்கிறோம். அதாவது டிவிகே தரப்புலேருந்து வழக்கறிஞர் ஆஜராகியிருக்காங்க. அவங்ககிட்ட இது சம்மந்தமாக கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது நிரந்தர பணி கிடையாது, நாங்கள் தற்காலிக பணி தான் அப்படின்ற மாதிரி அங்கே வாதாடி இருக்காங்க. அங்கே தான் வசமாகவும் லாக்காகவும் ஆகிக்கிட்டாங்க. ஏன்னா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அங்கே இது நிரந்தர பணி அப்படின்றதெல்லாம் கரூரில் பேசுனது. ஆனால் இங்கே கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தற்காலிக பணி அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு இந்த தாவேக்கா ரசிகர்களாக இருக்கட்டும், அந்த கட்சி தொண்டர்களை அந்த கட்சியோட தலைவர்களும் ஏமாத்துறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். காலைல 9 மணிக்கு தான் சேர்ந்தேன். ஒசூர் கிழவரப்பள்ளி டேம் அந்த நுரை வந்துச்சுல, அதை முடிச்சிட்டோம். அவசரமாக அந்த வழக்கு கரூர் இஷ்யூ வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. விசாரணையில் நம்ம நின்றோம். ஐட்டம் நம்பர் 4ல் நம்ம முதல் வழக்கு வந்தது. உடனே நம்ம இந்த மேடையில் பேசுகிற மாதிரியோ நம்ம ஆக்கப்பூர்வமாக பேசுகிற மாதிரிலாம் அங்கே நீதிமன்றத்தில் பேச முடியாது. ஒன்லி மெட்டீரியல் எவிடன்ஸ் பற்றி தான். அப்போ நம்ம டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுருந்தோம். அனுபவ நீதியரசர் கேட்டாங்க, ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் அரசு அவங்க இறந்து போனவங்க வேலை கொடுக்கலாமா அப்படின்னாங்க. நம்ம அழகாக சொல்லி புரிய வச்சோம். அழகாக சொல்லி என் அன்பு தம்பி கில்டஸ் அவர்கள் அழகாக சொல்லி, நான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, மதுரை ஹைகோர்ட் ஆர்டரு, சென்னை ஹைகோர்ட் ஆர்டரு, கருணை அடிப்படையில் யாருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிலாம் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போடுறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 16 இது வயலேட் பண்ணுது. 2வது, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சகம் என்னெல்லாம் அரசாணைகளை கொடுத்துருக்கு, யார் யாருக்கு கருணை அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொன்னோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அரசு தரப்பு கேட்டாங்க. அரசு தரப்பு என்ன, இல்லை இந்த வேலையை நாங்கள் அரசு வேலை இல்லை, தற்காலிக வேலை தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்படியா, தற்காலிக வேலையை கொடுத்துருக்கீங்களா, சரி. அப்போ இது சம்மந்தமாக வருகிற 21ஆம் தேதி ஃபைனல் ஆர்கியூமெண்ட் இருக்குது. இந்த வழக்கை 21ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன். 21ஆம் தேதிக்கு மேலே நான் இறுதி தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீதிமன்ற கதவை தட்டினோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திட்டமிட்டு அரசு வேலை அறிவிப்பதற்கு அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு வேலை பார்க்கும் பட்சத்தில் இருக்கும்பொழுது நம்ம கொடுத்த ஒரு அழுத்தம், மக்கள் கொடுத்த ஒரு அழுத்தம் இன்னைக்கு அது தற்காலிக வேலையை மாறி நிற்கிது. கடைசி இறுதி தீர்ப்பு எப்படி வரும்னு பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன், நாம் தமிழர் கட்சி, என்றும் மக்கள் பணியில். நன்றி. இது சொன்னாலும் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. என்னதான் தளபதி பண்ணாலும் தளபதினு கத்தக்கூடிய மனநிலையில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன, தமிழக மக்கள், அதாவது படித்த இளைஞர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திங்க. ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்காண்டி சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா இது உண்மையிலே யார் பண்ணாலும், நாளைக்கு நாம் தமிழர் கட்சியே ஒரு ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் இதை கண்டிக்க தான் போகிறோம். அது நம்ம கடந்து போகிறது கிடையாது. ஆனால் தன்னை பார்க்க வந்த ஒரு ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் இறப்பதுக்கு அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது அப்பேற்பட்ட ஒரு இதை தான் பண்ணாங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே
நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் பண்ணதை விட அதிகமாக என்கரேஜ் ஆகிட்டு தான் போயிட்டே இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம்னாரி பக்கத்தில் ஜெயங்கொண்டான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்குவாரியை வந்து மூடணும் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்கே போராடின மக்களை முத்திரை சமூகத்தை சேர்ந்த மக்களை எல்லாம் வந்து தாக்கியிருக்காங்க. கல்குவாரியை அடியால் வச்சு அந்த கல்குவாரியை நடத்தக்கூடிய ஆட்கள் வந்து அடியால் வச்சு வந்து தாக்கியிருக்காங்க. அதை கூட நம்ம வந்து வீடியோ பதிவு செய்கிற நீங்கள் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே சிவகங்கை மாவட்டம் மணப்பட்டி அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்தில் அங்கேயும் கல்குவாரிக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இதே வந்து தேவோட்டையில் இது காரைக்குடியில் தானே வந்து கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு பிரபு, இவருக்கு வந்து விஷயம்லாம் தெரியாதா? இது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு போகிறாரு. அதே போல் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேது, அவர் வந்து பார்த்துட்டு இல்லை நாங்கள் பார்வைக்கு கொண்டு போகிறோம், பார்வைக்கு பிரபு பார்வையும் கொண்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்குமே வந்து அது நடக்கலாம். அப்போ ஊர்ல இருக்க இளைஞர்கள் இருந்து நீங்க வரைக்கும் இதை தான் எதிர்பார்க்கறீங்க. கவனத்தை கொண்டு போயிருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரி நம்ம தொகுதிக்கு உள்ள வர்றதுனால கண்டிப்பா நீங்க தான் அதுல முயற்சி பண்ணி நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும். இப்போ எந்த அளவுக்கு இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? மக்களுக்கான ஒரு விஷயம் யார் செய்வா? மாற்றம்னு எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தில் வந்து இந்த மக்கள், தமிழக மக்கள் வந்து நிற்கிறீங்க. ஆனால் இதை மீறியும் இவ்வளோ தூரம் முட்டுக்கூட்டு நிற்கானுக்கும் போது வருத்தமாக இருக்குது. இந்த கோர்ட்டில் அப்படி தான் வந்து வாதாடப்பட்டிருக்கு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அப்புறம் நீதியரசர் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க. இது ஒரு தலைவரை பார்க்க வந்துட்டு இறந்த ரசிகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ வந்து அரசு பணி வந்து ஏற்க முடியாது. அதனால் இந்த அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்றத உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோடைய அந்த வழக்கறிஞர் பாசார பிரிவுக்கு அண்ணன் திருமுருகன் அந்த டீமே, அந்த வழக்கறி டீமே வந்து நல்ல எப்படி சொல்கிறது, நீதியரசர் நல்ல ஆர்குமெண்ட் வந்து போயிருந்துருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இன்னும் வந்து என்ன நடக்குது அப்படின்றது புரியாமல் வந்துருக்குறாங்க. இன்னும் சினிமா மோகத்திலே வந்திருக்காங்க. விஜய் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே வந்து இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய அந்த கட்சியில் வந்து ஏதோ பொறுப்பு வாங்கித்தாரே, அது பண்ணித்தார் இது பண்ணித்தாருன்னு ஒரு பெண்ணுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ காலில் பாலியல் ரீதியான, அதாவது அந்த ஆபாசமான பேசப்பட்ட அந்த வீடியோலாம் எடுத்து வச்சு அவர் மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வந்து போச்சு. எல்லாமே வந்து எப்படின்னா திரைக்கவர்ச்சியில் மாதிரியே இங்கே வந்து நடக்குது. திரையில் என்ன நடிக்கிறாங்களோ அதே நடிப்பை இங்கே தரையில் நடிச்சிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. அதை ஏற்க முடியாதுல்ல. அது யார் பண்ணாலும் தப்பு தானே. அப்போ நல்லது செய்யும்போது பாராட்டணும், தவறு செய்யும்போது கேள்வி யாராக இருந்தாலும் கேட்கத்தான் செய்வோம். ஏன்னாப்பா எப்போ பார்த்தாலும் விஜய் வந்து குறை சொல்லி, விஜய்னு கிடையாது, திமுக குற்றம் செய்யும் போதும் திமுக கட்சிக்காரங்க வந்து கஞ்சா அது இதுன்னு பண்ணும்போது கேட்கத்தான் செஞ்சோம். அதிமுக பண்ணும்போது அதிமுக கேள்வி கேட்கத்தான் செஞ்சோம். பிஜேபி ஒரு தவறு பண்ணாலும் கேட்கத்தான் செய்ய போகிறோம். யாராக இருந்தாலுமே எல்லாருமே யார் எந்த தவறு செஞ்சாலும் கேட்கத்தான் செய்வாங்க. அதற்கான ஒன்றும் பதில் சொல்லிங்கன்னா கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் எந்த அரசியுமே குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்குமே அதாவது சரியாக இருந்தாக யாராக இருந்தாலும் வாழ்த்துவாங்க, வரவேற்பாங்க. இப்போ இதே வந்து தாவேக்கால ஒரு எம்எல்ஏ வந்து நல்ல செய்கிறாரு அப்படின்னா அந்த கட்சியில் கூட எம்எல்ஏ நல்ல செய்கிறாருன்னு சொல்ல முடியும், கெட்ட செய்கிறான்னு சொல்ல முடியும்? தடுக்கி விழுந்தவனுக்கு திடீர்னு கோடீஸ்வர வாழ்க்கையான கதையாகி போச்சு இன்றைக்கி தாவேக்கால உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாமே. அப்படித்தான் அரசியல்லாம் என்னன்னு தெரியாதாலாம் எம்எல்ஏ, அரசியல்லாம் என்னன்னு தெரியாதாலாம் மினிஸ்ட்ரு, ஏதோ 1-2 பேர் தான் அரசியல் தெரிஞ்சாலும் அப்படித்தான் இன்றைக்கி மண்ணில் வந்து இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மக்களுக்கான அரசியலையும் மண்ணுக்கான அரசியலையும் வந்து தாவேக்காவுடைய தலைவர் அண்ணன் விஜய் வந்து யோசிக்கணும். அதை பண்ணால் கண்டிப்பாக மக்கள் உங்களை வாழ்த்த போகிறாங்க, வரவேற்க போகிறாங்க. திமுக ஊழல் செய்திருந்தேன்னா உங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா ஏன் உங்களை கீழே இருக்க போகிறாங்க? நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துங்கன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு நான் கேட்க விரும்பலை. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துங்க. திரையில் நடிக்கிற மாதிரியே நீங்கள் மக்கள்கிட்ட நடிக்காதீங்க அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். உணர்வுபூர்வமாக அந்த மக்களுக்காண்டி இருங்க. சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி இங்கே வந்து டைலாக் பேசாதீங்க. என் தங்கச்சி இறந்த மாதிரியே நான் வந்து அனிதா இறந்தப்போ நான் வந்து ஃபீல் பண்ணேன். அப்போ நான் யோசித்தேன் இந்த நீட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ மக்களுக்காண்டி போராடணும். என்னோடய உச்சத்தின் கேரியரை விட்டுட்டு வந்துட்டேன். என்னத்தை கேரியரு? கட்டின பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வரதான் கேரியரா?
இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எடுத்துக்கோங்க, ஆனால் பொதுவாக ஒரு தலைவர் எடுத்துக்கோங்க, மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், 5 பொண்டாட்டி வச்சுருந்தாலும் கமுக்கமாக வச்சுருந்தாக இந்த அளவுக்குலாம் போகிற அளவுக்குலாம் வரல. கலைஞர் ஹிஸ்ட்ரியில் பேசணும், நிறையா பேசணும். நானே சொல்கிறேன்னா அந்தளவுக்கு குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்ல வரேன். அப்போ எல்லாத்தையுமே விட்டு நீங்கள் இந்த சேர்க்கிற பணம், அடிக்கிற பணமெல்லாம் எங்கே போகுது? இது எங்கே யாருக்கு கொண்டு கொடுக்க போகிறீங்க? இவ்வளோ நாள் வந்து திரைத்துறையில் வந்து சம்பாரிச்சிங்க, அந்த பணத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய செய்யலாமே. ஏதே உங்கள் கட்சியில் நிறைய பேர் பெரிய தொழிலதிபர் இருக்காங்கல்ல, அந்த தொழிலதிபர் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாமே. வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறத விட பணம் முடுங்கிறதுல தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பதில் சொல்லித்தானே ஆகணும். ஸோ இனிமேல் அடுத்து ஒவ்வொரு அடியும் வந்து தாவேக்கா வந்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அடி மாற்றி எடுத்து வச்சாலும் என்டிகே வந்து சும்மா இருக்காது. இது அந்த பிராண்டையே அழிக்கிறதான ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் கடைசியில் விஜய்க்கே திரும்பிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது எப்படி எடுத்துக்கிறது தெரில. ஸோ விஜய் யாரும் நெருங்க முடியாது, அவர் செய்கிற விஷயம் யாரும் தடுக்க முடியாதுனாங்க. ஆனால் அடி பயங்கரமான, இதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அரசியல் அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு தமிழக அரசை எதிர்த்து ஒரு வழக்கை நடத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்காண்டி செய்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். அது திமுகவும் செய்யலை, அதிமுகவும் செய்யலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியோடைய பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் செஞ்சுருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷம்தான். ஸோ தொடர்ந்து மக்களுக்கான பணி அது எல்லா அரசியல் கட்சியும் செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.